ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உதவி பேராசிரியர் தேர்வுகள்ல பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கு. இதனால இனி கட் ஆஃப் சிவி லிஸ்ட் எதுவுமே கிடையாது, தேர்வு உடனடியா ரத்து செய்யணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உதவி பேராசிரியர் தேர்வு எங்க பார்த்தாலும் ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம். உதவி பேராசிரியர் தேர்வுல முறைகேடு. கோச்சிங் சென்டருக்குள்ள டைப் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்வு ரத்து செய்யுமா தாவேக அரசு? இதுக்கெல்லாம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா கோச்சிங் சென்டரை கூட டைப் பண்ணி இந்த மாதிரி உதவி பேராசிரியர்கள் தேர்வுல முறைகேடுகள் அப்படின்றது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பகீர் என்பது. சோ இப்படி ஒரு தேர்வு நடத்தணுமா? இந்த மாதிரி ஒரு தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் எதிர்கொள்ள உதவி பேராசிரியர் போட்டித் தேர்வுகளை முறைகேடு அரசு விசாரிக்க பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. உதவி பேராசிரியர் தேர்வுல புறவினா பிரிவுல மதிப்பெண் பெற்றோர்ல 0. விடைத்தாள்களுக்கான விடை குறிப்பு கூட வெளியிடப்படவில்லை என எல்லாருமே பாத்தீங்கன்னா கேள்வி விட்டுருக்காங்க. 42,064 பேர் இதுல தேர்வு எழுதியிருக்காங்க. இதுல புறவில பகுதிகளில் பெற்றோர் மதிப்பெண் பெற்றோர் பாத்தீங்கன்னா 0வா இருக்கு. விடைத்தாள்களுக்கான விடை குறிப்பு கூட இன்னும் வெளியாகல. அப்படின்றதுனால உதவி பேராசிரியருடைய தேர்வை உடனடியா ரத்து செய்யுங்க. அந்த 0 மதிப்பெண் எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்றது இன்னும் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. பேப்பர் 2ல 0 போட்டு குவாலிஃபைடு 111 போட்டு அவங்கள குவாலிஃபை ஆக்கியிருக்காங்க. எதன் அடிப்படையில பண்ணியிருக்காங்க? இது பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு ஒரு புதிதா இருக்கு. இந்த உதவி பேராசிரியருடைய தேர்வு 500 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கா, எவ்வளவு இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத தாவேக அரசு கண்டிப்பாக கண்டுபிடிக்காதா அப்படின்றதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. தகுதி சான்றிதழ்கள் பாத்தீங்கன்னா விடை குறிப்புகளை தேர்வு வாரியம் வெளியிடப்படவில்லை என்றால் ஆசிரியர் தேர்வு வாரிய செயல்பாடுல நம்பிக்கை இல்லை என்று உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்காங்க. திருத்தப்பட்ட மதிப்பெண்கள் நிறைய பாத்தீங்கன்னா முன்னுக்கு முரணா இருக்கு. 42 பேருக்கு மேல 0 போட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு சப்ஜெக்ட்ல டாப்ல எடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த 3 மார்க்குக்கு 0.5 மார்க் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தேர்வுல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு. கண்டிப்பா இத முறைகேடுகளை கண்டிப்பா தாவேக அரசு கண்டிப்பா இதை பாத்தீங்கன்னா தட்டி கேட்கும் அப்படின்ற நம்பிக்கையில ஆசிரியர்கள் எல்லாமே இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். உதவி பேராசிரியரோட 2ஆம் தாளுக்கான விடைத்தாள்களை திருத்துவது குளறுபடி நடந்ததா அல்லது முறைகேடு நடந்ததா என்பதை குறித்து விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளுக்கு 2708 உதவி பேராசிரியர்கள் நியமிப்பதற்கான கடந்த ஆண்டு தேர்வுகளில் போட்டித் தேர்வுகள் வெளியாகின்றன. அந்த தேர்வுகளுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு பதிலாக குழப்பத்தையே தந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த தேர்வு எதுக்கு நடத்தினாங்க, எதுக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க, இது வெளியிடுறதுக்கு வெளியிடாமலே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அரசு கல்லூரி UGC தகுதி வர கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மதிப்பெண்களை அனுபவ மதிப்பெண்கள் திருத்தப்பட்டதாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்க அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்படி பலரும் பாத்தீங்கன்னா அந்த உதவி பேராசிரியர் தேர்வுகளை குளறுபடி நடந்திருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்றத கோரிக்கை வச்சிருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு சாதகமா வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய இந்த ஜூலைல 4-5 நடக்கக்கூடிய டெட் பேப்பர் 1 சிறப்பு டெட் எஸ்டேட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு ரத்து செய்யப்படுமா? ஏன்னா ஒரு சில மாநிலங்கள்ல ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து பண்ணிருக்காங்க. ஏன்னா வினாத்தாள்கள் முன்னாடியே வெளியாகி விட்டது அப்படின்றதுனால நேற்று வினாத்தாள் வெளியாச்சு, எஸ்டேட்டோடைய வினாத்தாள் வெளியாகும். என்னதான் நடக்குது இந்த டிஆர்பில? இது மற்ற மாநிலங்கள் இது நடந்திருக்கு. இப்ப ரீசெண்டா இதை பாத்தீங்கன்னா தேர்வு ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னும் டேட்ஸ் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதே போல தமிழகத்திலேயே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டெட் தேர்வுல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுது. டெட் பாஸ் பண்ணவங்க 60 மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக விரைவில் பெற இருக்குங்க.
அதுக்கு முதலமைச்சர் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி அனைவருக்குமே பகுதிநேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தர வாய்ப்பை கொடுக்க போறாரு. அதே போல 149 ஜீவோவையும் ரத்து செய்வது கொண்டான ஒரு ஸ்பெஷல் ஜீவோ பாஸ் பண்ண போறாங்க. சோ நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.